நான் தான் உங்கள் சத்யாம்மா. இங்கே தான் நம்மளும் ஏற்கனவே இங்கே தாங்கம்மா வேலை பார்த்துருக்குறோம். 5 வருஷமா இந்த ஹாஸ்டல் தாங்கம்மா நம்ம பெருகிற வேலை செஞ்சுருந்தோம். 5 வருஷமா செஞ்சுருந்தோம். ஜூஸ் வாங்கிட்டு வந்தோங்கம்மா. அம்மாவுக்கு வெயில் நேரமாக இருக்குது, வெயிலில் கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பறிச்சே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வச்சுக்குவோம் இல்லையா, அழகான இடம்னு சொல்லுவோம். அந்த செடிங்கம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இங்கே வேலை செய்கிறதுக்கு தாங்கம்மா வந்துக்கிறோம். அம்மா வந்து முடக்கி தாங்கிறலாம் பறிச்சுன்னு வந்தாங்க இல்லையா. சரி, நம்மளும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதால பாமா போய் அந்த இடத்துல போய் பறிச்சுன்னு வரலாம், நம்மளும் போவோம், ஆயா கூட போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். 2 பேரும் வந்தோம். இங்கே தான் நம்மளும் ஏற்கனவே இங்கே தாங்கம்மா வேலை பார்த்துருக்குறோம். 5 வருஷமாக இங்கே தான் நான் பெருக்கிற வேலை செஞ்சுன்னு இருந்தேன். கொரோனா வந்ததால் அந்த வேலை அப்போ நின்றுட்டேங்கம்மா. அப்போ எல்லாம் மூடிட்டாங்க இல்லையா, அப்போ நின்றுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அம்மா மட்டும் அங்கே கேன்டீனில் வேலை பார்க்குறாங்க. அதனால சரி, அவங்களுக்கு நானும் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே ரொம்பவே எனக்கு பிடிக்குங்கம்மா. நம்ம கிராமம் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல செடிங்களாம் அழகாக இருக்கும். அதனால ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறோங்கம்மா. நம்ம இந்த வழியெல்லாம் பார்த்துனே வரலாங்கம்மா, எப்படி இருக்குன்ட்டு. வந்தா நம்ம ஊருக்கே வந்துட்ட மாதிரி இருக்குதுங்கம்மா. நல்லா இருக்குதுங்கம்மா. மாடுலாம் இருக்காங்க இங்கே அழகா. இதெல்லாம் பார்த்துக்கினே இருக்கிறதுக்கு ரொம்ப இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராதுங்கம்மா. இங்கே வந்துட்டோம்மா. இந்த ஹாஸ்டல் தாங்கம்மா நம்ம பெருகிற வேலை செஞ்சுருந்தோம். 5 வருஷமா செஞ்சுருந்தோம். இப்போ அது கொரோனாவால் இங்கே நின்றுட்டாங்கம்மா. அம்மா இங்கே கேன்டீனில் வேலை பார்க்குறாங்க. உள்ளே இருக்காங்களான்னு பார்க்கலாங்கம்மா. அம்மா தாங்கம்மா, அம்மா பாத்திரம் கழுவுற வேலை செய்வாங்க. அவங்கள போய் உள்ள பார்க்கலாங்கம்மா. ஜூஸ் வாங்கிட்டு வந்தோங்கம்மா. அம்மாவுக்கு வெயில் நேரமாக இருக்குது, வெயிலில் கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வெயில் நேரத்தில் தான் கொடுத்தா வராங்கம்மா, அவங்களுக்கு இதை கொடுக்கலாங்கம்மா. இவர் நம்ம வரத்துக்குள்ளே கொஞ்சம் பறிச்சே வச்சுருக்குறாங்க. டெய்லி கொஞ்சம் எடுத்துன்னு வந்து நிற்பாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் பறிச்சே வச்சுருக்குறாங்க. இது எடுத்துன்னு போகலாங்கம்மா. நம்ம நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா வரமாட்டேன்னாங்க, இப்போ வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருக்காங்க. நீ பிடிக்கிறேன், நான் பறிக்கிறேன், வா. அம்மா வந்து தூதுவளை பறிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் இயற்கையாக ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடி, மருதாணி நம்ம கையில எல்லாம் வச்சுக்குவோம் இல்லையா, அழகான இடம்னு சொல்லுவோம். அந்த செடிங்கம்மா. இது எல்லாம் அழகாக இருக்குதுங்கம்மா. நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே ஆயிடுச்சுங்கம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து. இங்கே வேலை நடக்கிறதால எல்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்கம்மா. நல்லா இருக்கும். இதெல்லாம் பச்சை பச்சைன்னு செடியாக இருக்கும். மாங்காய் மரத்து வந்து மாங்காயா நிறைய போட்டு மாங்காய் பழமெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து ஆயா அடிக்கடி எடுத்துன்னு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் இருந்து அடிக்கடி எடுத்துன்னு வந்து மாம்பழமாக பழுக்க வச்சு கூட சாப்பிடுவோங்கம்மா. நல்லா இருக்கு இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி இங்கே வர இங்கே ரொம்ப ஆசையாக இருக்குதுங்கம்மா. இந்த இடத்த விட்டு போகவே மனசு வர மாட்டேங்குதுங்கம்மா. இந்த வழியாக தாங்க நடந்து வருவோம். இதெல்லாம் நடந்து வருவோம் இந்த வழியில். ரொம்ப தூரம், நம்ம வீட்டுக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப தூரம். அவ்வளோ தூரமாக நடந்து தான் நம்மள வரும். இப்போ பாவம் அம்மாவும் அது மாதிரி நடந்து வந்தால் வேலை பார்க்குறாங்கம்மா. அவங்க வேணான்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அவங்க இங்கேயே பழகிட்டதால வரவும் மாட்டேன்றாங்க, விடவும் மாட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு செய்கிறம்மா, கொஞ்ச நாளைக்கு செய்கிறம்மான்றாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாங்கம்மா.
நம்ம வீட்டு அன்னைக்கு ஒரு மாடர்ன் பேக்கரி இருக்குதுங்கம்மா. இங்கே நல்லா இருக்கும், பிரெட் எல்லாம் இங்கே நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயா வந்து தூதுவளை கொடுத்து விட்டாங்க, அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடக்கு தங்கிருப்பா இது. முடக்கத்தாங்கீரை கொடுத்து விட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பச்சைன்னு அழகா நல்லா இருக்குது. நம்ம தான் போய் கிள்ளலான்னு ஆசையாக போனோம். அதுக்கு பார்த்தா அம்மா பறிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா இது வரைக்கும் சரி போதும் அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். நல்லா அழகாக பச்சை பச்சைன்னு குட்டி செடி நட்டு வைக்கலாம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு நட்டு வைக்கலாம்னு சொல்லி செடியாகவும் பிடிங்கன்னு வந்திருக்காங்கம்மா. நம்ம தான் பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆயாவே வந்து முன்னாடி பறிச்சுட்டாங்க. தூதுவளை கொடி அங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே முள்ளு. நாங்கள் கத்திரி கொடி ஏதாச்சும் எடுத்துன்னு போயிட்டா கட் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்கலாம். மேலே இருந்துச்சு கொடி கொடியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ண கிள்ளவே முடியல, எட்டவும் முடியல, கையெல்லாம் கொக்கி மாதிரி முள் மாட்டிக்கிச்சு. நம்ம நிலட்டி போகும்போது கத்திரி கொடி கட் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாங்கம்மா. ஒரே முள் அழகாக இருந்துச்சு மேலே. ஆனால் நம்மளால் அதை பறித்து எடுத்துன்னு வரவே முடியலைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.